மாண்பு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி வரி குறைப்பு செய்திருக்கிறார்களோ அதுபோல மக்களுக்கு நன்மையை செய்வதற்கு ஒரு மாற்று அரசாங்கம் வேண்டும். அது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தலாம்னு சொல்றீங்க. ஆமா. நீங்க அதிமுக கூட கூட்டணி சேர்ந்த 5வது மாசத்திலே ஓபிஎஸ் விலகிருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி நீங்க மறுபடியும் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடக்க ஏதோ வாய்ப்பு இருக்கா, இல்ல வேற ஏதாவது அணிகள் இணைய வாய்ப்பு இருக்கா? அரசியல்ல எதுவுமே நிரந்தரமா இருக்காது. இன்னும் தேர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 7 மாசம் இருக்கு. கடைசி 1 மாசத்துல கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும். அதனால மாற்றங்கள் வரும். திருப்பி அவங்க சேர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்களா? வரும். ஆட்சி மாற்றங்கள் வரும், காட்சி மாற்றங்கள் நடக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். 10 நாட்கள் இது வந்து நாங்க 6 அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து அதை அவர்கிட்ட சொன்னோம். அவர் கேட்டுக்கிடக்கு தயாராக இல்லை. தற்போது வரை செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை இது வந்து அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம். இதுல வந்து நாம் பேசுவது அது சரியாக இருக்காது. நீங்க அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில கூட்டணியில் இருக்காங்க. ஒருங்கிணைக்கான முயற்சியை நீங்க செய்வோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதுவரைக்கும் ஒன்னா இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. அவங்களுடைய கருத்தை பேசுறாங்க. அது அவங்களுக்குள்ள பேசி முடிக்க வேண்டியது. என்ன பொறுத்தவரையில எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும். அரசியல்ல எதுவுமே நிரந்தரமா இருக்காது. இன்னும் தேர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 7 மாசம் இருக்கு. கடைசி 1 மாசத்துல கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும். அதனால மாற்றங்கள் வரும். திருப்பி அவங்க சேர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்களா? வரும். ஆட்சி மாற்றங்கள் வரும், காட்சி மாற்றங்கள் நடக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். 10 நாட்களுக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியில் இருக்க அந்த வெளியே போனவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசல அப்படின்னா அதுக்கான முயற்சியை நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். நீங்க